வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிராவல் வித் அருண். இன்னைக்கு நாம சென்னை மக்களோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆன்மீக தலத்துக்கு வந்திருக்கோம். அதுதாங்க பெசன்ட் நகர் கடற்கரைக்கு அருகில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு அஷ்டலட்சுமி திருக்கோவில். கடலின் அலை சத்தம், குளிர்ந்த காற்று, பக்தி நிறைந்த சூழல் என மனசுக்கு ஒரு விதமான அமைதியை கொடுக்கக்கூடிய இடம் இது. சென்னைக்கு வந்துட்டு இந்த கோவிலுக்கு வராம போறது ஒரு பெரிய மிஸ்ஸுன்னே சொல்லலாம். இந்த கோவில் பெசன்ட் நகர் எலிட் பீச்சுக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கு. கடற்கரையை பார்த்துக்கிட்டே அம்மனை தரிசிக்க முடியும் என்பது இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு. இந்த கோவில் 1970களில் கட்டப்பட்டது. இங்க இருக்கிற கட்டட அமைப்பு மற்ற கோவில்களை விட சற்று வித்தியாசமானது. படிக்கட்டுகள் வழியா மேல சென்று ஒவ்வொரு சன்னதியும் தரிசிக்க வேண்டியிருக்கும். அதனால தரிசனம் பண்ணும் போதே ஒரு ஆன்மீக பயணம் போற மாதிரி இருக்கும். இந்த கோவிலோட முக்கிய சிறப்பு என்னன்னா, மகாலட்சுமி அம்மன் 8 விதமான ரூபங்கள்ல இங்க அருள் பாலிக்கிறாங்க. அதனாலதான் இந்த கோவிலுக்கு அஷ்டலட்சுமி கோவில்னு பெயர் வந்திருக்கு. இப்போ அந்த 8 லட்சுமி அம்மன்களையும் பற்றி சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். ஆதிலட்சுமி வாழ்க்கையில அமைதி, ஆன்மீக முன்னேற்றம், அப்புறம் மன நிம்மதியை தருபவர். தனலட்சுமி செல்வ வளம், பொருளாதார முன்னேற்றம், அப்புறம் தொழில் வளர்ச்சிக்கு அருள் புரிபவர். தானியலட்சுமி உணவு வளம், விவசாய செழிப்பு மற்றும் குடும்பத்தில் குறைவில்லா வாழ்க்கையை அருள் புரிபவர். கஜலட்சுமி அரச யோகம், புகழ், பெருமை மற்றும் சமூகத்தில் நல்ல மதிப்பை தருபவர். சந்தானலட்சுமி குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்க அதிகமா வழிபடும் தெய்வம். தைரியலட்சுமி வாழ்க்கையில வரும் சவால்களை எதிர்கொள்ள தைரியம் மற்றும் மன வலிமையை தருபவர். விஜயலட்சுமி எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெற அருள் புரிபவர். வித்யாலட்சுமி கல்வி, ஞானம், அறிவு மற்றும் தேர்வுகளில் வெற்றி பெற மாணவர்கள் அதிகம் வழிபடும் அம்மன். இந்த 8 லட்சுமி அம்மன்களையும் ஒரே இடத்துல தரிசிப்பது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. குறிப்பா வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் முக்கிய திருவிழா நாட்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்க வந்து அம்மனை தரிசனம் செய்கிறார்கள். கோவிலுக்குள் நுழைஞ்ச உடனே கிடைக்கிற அந்த நேர்மறை ஆற்றல் உண்மையிலேயே மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில பணம் மட்டும் இருந்தா போதாது. அறிவு, தைரியம், உடல்நலம், குடும்ப சந்தோஷம், குழந்தை பாக்கியம், வெற்றி, மன அமைதி எல்லாமே தேவை. இந்த 8 விதமான ஆசீர்வாதங்களையும் குறிக்கும் வகையில அஷ்டலட்சுமி அம்மன் அருள் பாலிக்கிறாங்க. இதுதாங்க இந்த கோவிலோட ஆன்மீக அர்த்தம். இந்த கோவிலோட இன்னொரு அழகு என்னன்னா, மேலிருந்து பார்க்கும்போது பெசன்ட் நகர் கடற்கரையோட அழகான காட்சி கிடைக்கும். காலை நேரத்திலும் சரி, மாலை நேரத்திலும் சரி, இங்க வர்ற அனுபவமே தனி சந்தோஷம். சூரிய உதயம் இல்லைன்னா சூரிய அஸ்தமன நேரத்துல கடலோட அழகையும் கோவிலோட ஆன்மீக சூழலையும் சேர்ந்து ரசிக்கும் போது மனசு ரொம்ப அமைதியாயிடும். புகைப்படம் எடுக்க விரும்புகிறவங்க இந்த இடம் ரொம்ப அழகான லொக்கேஷன். ஆனால் கோவில் விதிமுறைகளை மதித்து நடந்து கொள்வது அவசியம். சென்னையில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, ஒரு தடவையாவது குடும்பத்தோட இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமா ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அஷ்டலட்சுமி அம்மன் அனைவருக்கும் ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷம் மற்றும் மன நிம்மதி அருள வேண்டும்னு பிரார்த்திக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற ஆன்மீக மற்றும் சுற்றுலா வீடியோக்களை பார்க்க நம்ம டிராவல் வித் அருண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்கள் அருண். அடுத்த ஒரு அருமையான பயண வீடியோல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.